ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குற இந்த மரம் பேர் தான் நாகலிங்க மரம். இந்த பூவை பாருங்கள், அப்படியே லிங்கத்தில் லிங்கத்துக்கு மேலே பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்குது. இது கலரை பாருங்கள், அப்படியே பிங்க் கலரில் நல்லா ரோஸ் நிறமாக அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த மரம் எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய மரம் இல்லை. இது சில குறிப்பிட்ட இடத்துல, கோயில் பக்கத்தில், சிவன் கோயில் பக்கத்தில் தான் இது வளரும். இந்த மரத்துலேருந்து நல்ல வாசனை அருமையாக இருக்கும். இதுக்கு பக்கத்தில் நம்ம இருந்தோன்னா நல்ல ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதோட பூவு காய் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த காயை பாருங்களேன், அப்படியே பீரங்கி குண்டு மாதிரியே இருக்குது. இந்த பூவெல்லாம் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மரத்தில் இந்த காயும் இந்த பூவும் மேலேருந்து கீழே விழுறத பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இந்த மரம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மரம் இருக்கிற இடத்துல சுற்றி கண்டிப்பாக பாம்பு புற்றோ இல்லை பாம்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த வேறு கூட பாருங்கள், அப்படியே பாம்பு வேறு மாதிரியே படம் எடுத்த மாதிரியே இருக்குது. இந்த பூ சிவலிங்கத்துக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த காயும் இது கொஞ்சம் விஷத்தன்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சில பேர் இதில் மருத்துவ குணமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த இடத்துல இருக்குன்றதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்படியும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மரம். இந்த இடத்துல இருக்கிற மரம் உங்களுக்கு வேணும் பார்க்கணுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட இடம் எங்கன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப விசேஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.